ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி ட்ரெஸ் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி ஜாம். இது வந்து பிரியாணிக்கு சைடிஷாக வச்சுக்குவோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி ஒரு 1/2 கிலோ நல்லா பழுத்ததாக எடுத்து வெட்டி வச்சுக்கணும். ஒரு 1/4 கிலோ சீனி, முந்திரி பருப்பு ஒரு 10, ஏலக்காய் 3, ஃபுட் கலர் ரெட் கலர் வந்து கொஞ்சம், உப்பு ஒரு சிட்டிகை. தக்காளியை வந்து நல்லா பழுத்ததாக பார்த்து சுத்தம் பண்ணி வெட்டிக்கணும். பெரிய மிக்ஸி ஜாரில் தக்காளியை போட்டுக்கணும். இது ஏன் அரைச்சிக்கிறோன்னா, சின்ன பசங்களுக்கு வந்து தக்காளி இருந்துச்சுன்னா சாப்பிடாதுங்க. அதனால் இதை அரைச்சிட்டோன்னா ஒரே ஈவனாக இருக்கும், நல்லாயிருக்கும், சாப்பிட்டுடுங்க. 3 ஏலக்காய், சீனி 1/4 கிலோ, ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை கலர் பவுடர், எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். வானிலையில் ஆயில் விடணும், ஒரு 2 கரண்டி ஆயில். கொஞ்சம் நெய், நெய்யும் ஆயிலும் ரெண்டும் நல்லா சூடாகணும். ஆனதும் முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். லேசாக வறுத்தா போதும். இது பிரியாணிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இதே ஆயிலில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி அந்த சாறை ஊற்றிடணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு, ஜார்லேயும் தண்ணி கொஞ்சமாக விட்டு கழுவி ஊற்றிடுங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கணும், நல்லா சுண்டி வரணும். இனிப்பு பாருங்கள். இனிப்பு கொஞ்சம் பத்தலைன்னா வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுங்க. சில சீனி ரொம்ப இனிப்பாக இருக்கும், சிலது கம்மியாக இருக்கும். அதனால் வந்து ஸ்வீட் பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாரி சீனி போட்டுங்க. நல்லா கொதித்து இதேமாரி சுண்டி வரணும். எண்ணெய் வந்து அப்படியே மேலே வரும். அந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு போடுங்க. இதேமாரி அல்வா மாரி வந்துடும். நல்ல எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடும். நெய் எண்ணெய் எல்லாம் வெளில வந்துடும். தக்காளி ஜாம் வந்து ரெடி. இது பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. லைக் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.